ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். லூக்கா 11:9. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆம், நீங்கள் இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். தேவன் உங்களுக்கு அப்படியே செய்வார். தேவன் உங்களை நேசிக்கிறார். தேவன் உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தை இயேசுவிடம் ஊற்றுங்கள். விசுவாசத்தோடு காத்திருங்கள். அவருக்கு முன் உண்மை உள்ளவர்களாக, உத்தமர்களாக உங்களை காத்துக் கொள்ளுங்கள். தாழ்மை உள்ளவர்களாக, எல்லா இடத்திலும் அன்பு கூறுகிறவர்களாக உங்களை காத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கேட்கும் போது தேவன் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நீங்கள் துன்பத்தை அனுபவிக்கிறவர்களாக இருந்தால் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் அனுபவிக்கும் எல்லா வேதனைகளையும் மற்றும் துக்கங்களையும் அவர் அறிவார். இயேசு சிலுவையை சுமந்த போது நம்முடைய வேதனைகள், பாடுகள் எல்லாவற்றையும் சுமந்தார், எல்லாவற்றையும் மேற்கொண்டார், வெற்றி சிறந்தார். இன்றைக்கு உங்களை விடுவிக்கிறவராக, வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறவராக உங்களோடு கூட இருக்கிறார். கலங்காதீர்கள். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நாங்கள் உங்களை துக்கப்படுத்தும் விதத்தில், காயப்படுத்தும் விதத்தில் செய்த பாவங்களை எங்களுக்கு மன்னித்தள்ள வேண்டுமாயும், இந்த வாரத்தின் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா தேவைகளையும் தேவரீர் தந்து காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய உங்க நல்ல ஆவி எங்களை செவ்வையான வழியில் நடத்தி வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் அனுதின தேவைகளில் உமக்கு நலமானதை பெற்று அனுபவிக்க இரக்கம் செய்யுங்க. ஒவ்வொரு மக்களும் தீமைக்கு விலக்கி காக்கப்படவும், தீய சக்திகளின் கண்ணிகளில் சிக்காதபடி விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், கையின் பிரயாசங்கள், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், பாவ சாப கட்டுகளிலிருந்து விலக்கி காக்கப்படவும், பரிசுத்தத்தை வாஞ்சிக்கவும் வழி நடத்துங்க. குடும்ப உறவில் கணவன் மனைவி ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னித்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து தேவ அன்பை வெளிப்படுத்தி அமைதியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க. மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள், பயங்கரவாதிகள், மதவாதிகள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், கடன் வாங்கி ஏய்ப்பு செய்கிறவர்கள், திருடர், பொய்யர், விபச்சாரக்காரர், கையூட்டு வாங்குகிறவர்கள் மனம் திரும்பவும் தீய வழியிலிருந்து விடுவிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். மரண கண்ணிகளில் சிக்கி தவிக்கிறவர்கள் விடுவிக்கப்படவும், மருத்துவமனைகளில் பல பல வியாதிகளினால் பீடிக்க மற்றும் விபத்தினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருவரும் சுகமடையவும் தேவரீர் இரக்கம் செய்யுங்க. பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், துன்பம், துயரத்தோடு, கண்ணீரோடு, கடன்பாரத்தோடு கலங்கி தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்க ஆறுதலும், அவர்கள் தேற்றப்படவும், தேவைகள் சந்திக்கப்படவும், ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், ஆட்சி பொறுப்பில் இருப்போர் உண்மையாய், நேர்மையாய், நீதியாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். ஊழியர்கள், மிஷனரிகள், ஸ்தாபன பொறுப்பாளர்கள் தங்கள் வாழ்வில் வசனத்திலும் உபதேசத்திலும் கர்த்தருக்கு உண்மையாய் செயல்பட தயவு செய்யுங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.